மூடனாகிய மகன். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. மூடனாகிய மகன் தன்னுடைய தகப்பனுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுப்பான். மூடன் தான் படிக்க வேண்டிய பாடத்திலும் தன்னுடைய வேலையிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் சரியாக கவனம் செலுத்த மாட்டான். அவனுக்கு எவ்வளவுதான் புத்திமதிகளை சொன்னாலும் அவற்றை செவி கொடுத்து கேட்கவும் மாட்டான். மூடன் தன் இஷ்டம் போல நடந்து கொள்வான். அவனுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் எதுவும் இருக்காது. மூடன் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவான். தான் சம்பாதிப்பதை சிக்கனமாக செலவு பண்ண வேண்டும் என்னும் ஞானம் அவனிடத்தில் இருக்காது. மகனுடைய மூடத்தனத்தையும் அவனுடைய ஊதாரித்தனத்தையும் பார்க்கும்போது அவனுடைய தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் உண்டாகும். தகப்பன் தன் மகனுக்கு நல்ல புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லுவார். ஆனால் மகனோ மூடனாக இருப்பதினால் ஆலோசனைக்கும் புத்திமதிக்கும் செவி கொடுக்க மாட்டான். அவன் அவற்றையும் அசட்டை பண்ணுவான். தன்னுடைய தகப்பனையும் அசட்டை பண்ணுவான். இதை பார்க்கும்போது தகப்பனுக்கு மிகுந்த துக்கமும் மனவேதனையும் உண்டாகும். ஸ்திரீகளில் சிலர் குணசாலிகளாக இருப்பார்கள். வேறு சிலரோ எப்போதும் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. மூடனாகிய மகனைப் போலவே சண்டை போடுகிற மனைவி அவளுடைய கணவனுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுக்கிறாள். சண்டை போடுவது இவளுடைய பொழுதுபோக்கு. இவளுக்கு சண்டையை நிறுத்த தெரியாது. தொடர்ந்து சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாள். இவள் போடுகிற சண்டைகள் ஓயாத ஒழுக்காக இருக்கும். இவள் மூலமாய் துக்கமும் நிந்தையும் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வீட்டு கூரையில் உள்ள ஓட்டைகளையெல்லாம் அடைத்து அதை பராமரிக்க வேண்டும். அப்போதுதான் மழை காலத்தில் மழை தண்ணீர் வீட்டிற்குள் ஒழுகாமல் இருக்கும். ஓட்டையை கவனிக்காமல் விட்டுவிட்டால் கனமழை பெய்யும்போது வீட்டிற்குள் ஒழுகும். வீடு முழுவதும் மழை தண்ணீர் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட வீட்டில் நம்மால் நிம்மதியாக வாசம் பண்ண முடியாது. சண்டை போடுகிற மனைவியும் ஓயாத ஒழுக்கை போல இருக்கிறாள். அவளுடைய புருஷனுக்கு அவளோடு குடும்பம் நடத்துவது மிகவும் சிரமமாக இருக்கும். தாங்க முடியாத காரியங்கள். மூடனாகிய மகன், மனைவியின் சண்டைகள்.